ஏன் ஈரானும் இஸ்ரேலும் அந்த 12 நாள் யுத்தத்துல ஈடுபட்டாங்க? ஏன்? எதுக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய எழுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போரை பொறுத்த அளவுக்கு அதான் அப்போ ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டமா தான் அந்த அதாவது இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நடந்த அந்த பகுதி. ஆனா இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்த அளவுல பார்க்கணும். இந்த எண்ணெய் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா பைப்லைன் பாலிடிக்ஸ் அப்படின்ற வகையில தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த போரை எந்த எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறது, எந்த ஒரு கோணத்துல இருந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் குழாய் அரசியல் அப்படின்ற வகையில தான் பார்க்கணும். எண்ணெய் குழாய் அரசியலோட 12 நாள் யுத்தத்தையே நீங்க சொல்றீங்களா? 12 நாள் யுத்தம்ன்றது இதோட பார்க்கணும். இந்த அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய மொத்த அரசியலும் சரி, ராணுவ நடவடிக்கைகளும் சரி, எதை மையப்படுத்துனது அப்படின்னா, அந்த பைப்லைன் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் குழாய் சார்ந்த பாலிடிக்ஸ் தான். அது எதை வழியா கொண்டு போறது, அது எப்படி நம்ம வந்து ஐரோப்பிய அந்த சந்தையை பிடிக்கிறது அப்படின்றதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சண்டை. அப்போ அந்த அந்த பிரச்சனையோட ஒரு அங்கமா தான் அந்த ஹமாஸ் தாக்குதல். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒண்ணு அங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரான்ன்றது இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அதனுடைய எரிபொருளும் சரி, அதனுடைய அந்த நாடும் சரி, இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆதிக்கம், அதாவது அமெரிக்க ஆதிக்கத்தை நேரடி நீங்க போய் அமெரிக்காவை தாக்க முடியாது. ஆனா அவங்களுடைய பிரான்ச், அதாவது அவங்களுடைய பிராந்திய வல்லரசா இருக்கக்கூடிய அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இஸ்ரேலை வந்து தொடர்ந்து சுத்தி வளைக்கிறது அப்படின்ற அதெல்லாம் அவங்க ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க.